رحمة الله عليه إمام وبالشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا نبي الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் மக்கத்து வேந்தர் மதீனத்து தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபகள், அகியாசகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, ஒவ்வொரு வாரமும் பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நமக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு முன்னால் பேச வைக்கிறான். பேசப்படக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக கேட்கக்கூடிய சக்திகளை உங்களுக்கும், அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் நாம் மாற்றி அமைப்பதற்கான வழிவகைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தருள்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, ஜூலை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருடமும் தேசிய பெற்றோர் தினமாக உலகளாவிய அளவிற்கு உலக பெற்றோர் தினம் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளிலேயும் தங்களுடைய நாட்டிற்கு மாதத்தின் ஒவ்வொரு நாட்களை சிறப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள். அதிலே சிறுவர் தினம், குழந்தைகள் தினம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், நட்பு தினம் என்று பல்வேறு வகைகளில் கொண்டாடுவதை போன்று ஜூலை 26 உலக பெற்றோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆலிம்கள் இன்றைய ஜும்மாவில் கூறுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நாள் அது உலக பெற்றோர் தினம் என்று கொண்டாடுவதிலே எந்த விதமான அர்த்தமும் அல்ல என்று சொல்லுகிறது. வருடம் முழுவதும் பெற்றோர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய கருத்து. வருடம் முழுவதும் துன்பங்களை கொடுத்து, துயரங்களை கொடுத்து, மொத்தமாக பெற்றோர்களை வஞ்சித்து விட்டு ஒரே ஒரு நாள் அன்னையர் தினம் என்று போற்றி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதால என்னமோ பெரிய உத்தம புத்திரனான குழந்தையினை போன்று அவர் மாறிவிடுவார் என்று சொல்ல முடியாது. அதே போன்று வருடம் முழுவதும் தந்தையிற்கு மாற்றமாக பல்வேறு செய்திகளை செய்துவிட்டு அவர்கள் கூறக்கூடிய அனைத்து அறிவுரைகளையும் உதறிவிட்டு வருடத்தில் ஒரே ஒரு நாள் தந்தையர் தினம் என்று போற்றி கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு அந்த முக்கியத்துவத்திற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான முக்கியத்துவமும் அல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுனா, வருடம் முழுவதும் குடும்பத்துடைய தினம், வருடம் முழுவதும் அன்னையர் தினம், வருடம் முழுவதும் தந்தையர் தினம், அதை போன்று வருடம் முழுவதும் பெற்றோர்கள் தினம் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒவ்வொரு நெறிமுறைக்கும் பல்வேறு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று குடும்பத்துடைய அச்சாரமாக இருப்பதுங்கிறது பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் த பில்லர்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு குடும்பத்திற்கு
தூண்கள் யாருன்னா பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்கள் சரியாக இருந்தால் சந்ததி சரியாக இருக்கும். அத்தா அம்மா 2 பேரும் சரியாக இருந்தால் வரக்கூடிய அனைத்து சந்ததிகளும் சரியான சந்ததிகளாக அமையும். அப்போ குடும்பத்திலே மிக முக்கியமான இடத்தினை அங்கம் வகிப்பது என்பது தாயும் தந்தையும். அந்த முக்கியமான பொறுப்புதாரியாக இருக்கிற அந்த தாயும் தந்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அத்தா பிடிக்காது, அம்மா பிடிக்காது என்று இன்று சொல்லுவது என்பது ஃபேஷன் ஆயிடுச்சு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வேறு ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸ் வருது. பிரபல்யமான பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் அது பதிவாக இருக்குது. சிஹாவு சித்தால அந்த ஹதீஸு பதிவாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தந்தையர்களின் பேச்சினை மீறக்கூடிய ஒரு காலம் வரும். அத்தாமாவுடைய பேச்சு கேட்காம இம்பார்ட்டனை, ரொம்ப மெயின் இம்பார்ட்டனை தனது நண்பர்களுக்கு, தனது நட்புக்கு கொடுப்பான். என்னுடைய அத்தா, என்னுடைய அம்மா, அவங்க பேச்சை நான் மதிக்க மாட்டேன். என்னுடைய நண்பன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய உயிர் தோழன் என்று பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு பெற்றோர்களுடைய பேச்சுக்களை விட அதிகமாக எப்பொழுது ஒருவர் தனது நண்பருடைய பேச்சினை கேட்கிறாரோ நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள், உலகம் அழியப் போகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தா அம்மாவுடைய பேச்சு உதறுனா, முக்கியமாக அத்தாவுடைய பேச்சு உதறுனா அவர் மறுமையினை எதிர்பார்க்கட்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, உலகம் அழிவதற்கான பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் அத்தாவுடைய பேச்சை மீறுவது என்று ஹதீஸில் தெளிவாக எழுதுகிறார். எப்பொழுது உலகத்திலே தாய் தந்தையருடைய பேச்சிற்கு மதிப்பில்லாமல் செல்லுகிறதோ, முக்கியமாக தந்தையுடைய பேச்சு மீறப்படுகிறதோ, உலகம் அழிவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இமாம்கள். உலகம் அழிவதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான காரணத்தில் ஒரு காரணம், பெற்ற மகனே தனது தந்தையுடைய பேச்சினை மீறினால் உலகம் அழிவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அத்தாவுடைய பேச்சு எவ்வளவு முக்கியமானது. அதற்கு வலு சேர்க்கும் முகமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லாத ஒரு கருத்தினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது. சொர்க்கம் எங்கே இருக்குது? தாயுடைய காலடியில் இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஏராளமான கிதாபில், முக்கியமாக இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் சுயூத்தி போன்றவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பதிவாக்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறாங்க, என் அத்தாவுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, என்னுடைய டேடுக்கு அவ்வளோ அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லை, நாங்களாம் யங்ஸ்டராக இருக்கோம், இன்றைக்கி நிறைய விஷயங்களை படிக்கிறோம், நாங்கள் வலைதளத்தில் நிறைய பயான்களை கேட்குறோம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது, எது கூடும் கூடாது, எதை வைக்கலாம் வைக்கக்கூடாது, எது எங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாது என்ற அந்த டிஃப்ரென்ஸ் டைப்பான சென்ஸ் எங்களுக்கு இருக்குது என்று வாதாடக்கூடிய யங்ஸ்டருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உனக்கு அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டுமா? எல்லா பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்பினத்துக்கும் எஜமானனுடைய பொருத்தம் கண்டிப்பாக தேவை. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு பணியாள் வேலைக்காரன், எனக்கு மேலே ஓனர் இருக்கார், அவர் தான் ஹெட்டு, எல்லா பேருக்கும் தலைவர். இப்போ என்னுடைய கம்பெனியுடைய டீன் அவர்களுடைய மனசில் நான் இடம் பிடிக்கணும்னு நினைப்பேன். இது உலகத்துடைய இயல்பு. ஏதாவது ஒரு பண்ணி அவங்களுடைய உள்ளத்தில் நான் இடம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது மனிதர்களின் இயல்பு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மொத்த படைப்பும் இறைவனுடைய அடிமை. இந்த அடியார்கள் அல்லாஹுடைய நேசத்தினை, அல்லாஹுடைய பொருத்தத்தினை, அல்லாஹுடைய அந்த ரிதா என்றால் பொருத்தம், இதயத்தில் இடம் பிடிப்பது என்று நம்முடைய பாஷையில் அர்த்தம்.
இறைவனுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹுடைய அந்த பொருத்தம் தொழுகையில் இருக்கிறது, அல்லாஹுடைய பொருத்தம் ஜகாத்தில் இருக்கு, அல்லாஹுடைய பொருத்தம் ஹஜ்ஜில் இருக்கு, அல்லாஹுடைய பொருத்தம் நோம்பில் இருக்கு. ஆனால் இவை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒருவர், இவன் அத்தனையும் செய்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போகிறாரு, ஜகாத்து கொடுக்குறாரு, களிமா பிடிக்கிறாரு, திக்ர் செய்கிறாரு, ஸலவாத் ஓதுகிறாரு, அல்லாஹ் கூறிய அனைத்தையும் செய்கிறார், அல்லாஹ் தடுத்த அனைத்தையும் தன்னை விட்டும் தற்காத்து கொள்கிறார், இரவு முழுக்க அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்கிறார், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாரு. ஆனால் அவரிடத்துல ஒரே ஒரு குறை இருக்கு, தந்தை என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லைன்னா தூக்கி முகத்தில் வீசிடுவான் அத்தனை அமல்களை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கருத்தில் ஒட்டுமொத்த இபாதத்துக்களையும் உடைத்து விட்டார்கள். ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி, அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய தந்தையர்கள் உங்களோடு பொருத்தத்தில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்கள் மீது பொருத்தமாக இருக்கான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் அத்தா உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் அத்தா உங்களை வெறுக்கிறாரு அப்படின்னா, உங்கள் அத்தா உங்கள் மீது கோபப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனின் சமூகத்தில் நீங்கள் துர்பாக்கியசாலிகள், நீங்கள் அபாக்கியசாலிகள், அல்லாஹுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதற்குத்தான் இஸ்லாம் ஒற்றை வரியில் ஒட்டுமொத்த உலகத்தின் ஒய்யார வாழ்க்கைக்கும் முடிவினை கட்டிவிட்டது. தீன் துனியா ரெண்டுலேயும் வெற்றி பெறணுமா? உன் அத்தாவிடத்தில் நீ நல்லபடியாக நடந்துக்கோ, தந்தையுடைய முஹப்பத்தில் நீ ஆகிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தந்தையுடைய முஹப்பத்தும் தாயுடைய முஹப்பத்தும் தாய் தந்தையர்களுடைய கண்ணியமும் எந்த அளவுக்கு முக்கியமானது. இன்றைக்கி ஆனா பெற்றோர்கள் எங்களுடைய அத்தாவும் அம்மாவும் ஷிர்க் வைக்கிறாங்க, அவங்க கொடியேற்றுறாங்க, அவங்க தர்காவுக்கு போகிறாங்க, அவங்க மௌலூது ஓதுறாங்க, இதுவெல்லாம் ஷிர்க் இல்லையா என்று நிறைய பேர் வாதாடுகிறார். அத்தாவையும் அம்மாவையும் குறை சொல்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிராக இருந்த, தெளிவான காஃபிராக இருந்த பெற்றவர்களையே குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எத்தனை சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே அத்தா அம்மா திட்டும் போது பொறுமையாக இருங்கன்னு சொன்னாங்க. பொறுமையாக இருங்க, நாயகமே என்னை பார்ப்பதற்கு எனது தந்தை வந்துள்ளார்கள், நான் அவர்களை பார்க்கவா என்று கேட்ட பல்வேறு சஹாபாக்களுக்கு உனது தந்தைக்கான மரியாதையினை, தாயுக்கான மரியாதையினை நீ கொடுத்தாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கு. குஃப்ரியத்தில், தெளிவான சிலை வணக்கத்தில், விக்கிரக வணக்கத்தில் இருந்த அந்த பெற்றோர்களை கூட விட்டு கொடுக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எவ்வளவு இருக்கு. தனது மனைவிமார்கள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பெற்றோர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை விஷயத்தில் நடந்து கொண்டதெல்லாம் ஹதீஸில் ஒரு ஆதாரம், பெரிய ஆதாரம் என்னன்னா, அத்தா அம்மா குஃப்ரில் இருந்தால் கூட அவர்களுக்கான மரியாதையினை நீ செய்ய வேண்டும், அவர்களுடைய கண்ணியத்தினை நீ குறைவுபடுத்தக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அத்தாவிடத்தில் மோதுறது, அம்மாவிடத்தில் மோதுறது, அவர்களிடத்தில் போய் கண்ணிய குறைவாக நடப்பது என்பதில் இஸ்லாத்தில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னுடைய இபாதத்துக்களை இணைத்து சொல்லுகிறானோ அந்த எல்லா இடத்துலையும் ரெண்டு விஷயத்தை ஆழமாக சொல்கிறான். முதலாவது, தனது நபியிற்கான கண்ணியத்தினை, அங்கீகாரத்தினை எல்லா இடத்துலையும் கொடுக்குறான். நான் எவ்வளவு முக்கியத்துவமோ அதை போன்று என்னுடைய ஹபீபான, என்னுடைய நேசரான, என்னுடைய இறுதி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹ் முக்கியம் வாய்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் பதிவாக்குறான். இதை போன்று குர்ஆனில் அல்லாஹ்வுடைய இபாதத்து, அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்க வழிபாடு எங்கெல்லாம் குர்ஆனில் முக்கியத்துவமாக வருகிறதோ, எனக்கு ஷிர்க் செய்யாதீர்கள் என்று எங்கெல்லாம் சொல்கிறானோ அடுத்த வார்த்தையை சொல்கிறான், உனது தாய் தந்தையருக்கு கட்டுப்படு. எங்கெல்லாம் குர்ஆனில் வருதோ பெரும்பாலான இடங்களில் இந்த வார்த்தை வருது. வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத்தை செய்யுங்கள், அவனை வணங்குங்கள்,
அவனுக்கு எந்த விதமான இணையும் வைக்காதீர்கள். அந்த லஃப்து, அந்த வார்த்தை வேற. அந்த வார்த்தையோடு அல்லாஹ் இணைக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு கண்ணியமாக, கருணையாக, இரக்கமாக, நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை கொடுக்கிறான். எல்லா முஃபஸீர்களும் இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிற மொத்த முஃபஸீர்களும், திருமறையுடைய வியாக்கியானிகள் அத்தனை நபர்களும் சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு ஷிர்க் செய்வது எந்த அளவுக்கு உச்சகட்ட பாவமோ அந்த பாவத்திற்கு ஈடாக பெற்றோர்களுடைய மனதை உடைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதற்கு சமம் என்று விளக்கத்தை எழுதுகிறார். உனது தாய் தந்தையரின் மனதை உடைப்பது, அவர்களை காயப்படுத்துவது, அவர்களை கண்ணிய குறைவாக நடத்துவது என்பது படைத்த இறைவனுக்கு மாற்றம் செய்வது, படைத்த இறைவனுடைய கோபத்தினை ஏற்படுத்துவது. படைத்த இறைவனுக்கு நாம் ஷிர்க் வைத்தால் எந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை கிடைக்குமோ அந்த அளவுக்கு பெற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தினா தண்டனை இருக்கு என்பதை தெளிவாக இமாம்கள் எழுதுகிறார். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம பரவிய இன்னைக்கு உள்ள யங்ஸ்டருக்கு அத்தா அம்மாவுடைய முஹப்பத்தே தெரியலை. ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அத்தா கீழே உட்கார்ந்தா நாங்கள் மேலே உட்கார மாட்டோம். அவர்கள் இருக்கிற திசையின் பக்கமாக கால்களை கூட நீட்ட மாட்டோம். அத்தா வீட்டில் இருந்தால் சத்தத்தை போட்ட மாட்டோம். இப்பயும் அப்படி தான். இன்று அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இங்கே 55 மாணவர்கள் இருக்காங்க. இங்கே உள்ளுக்குள்ளே வந்தவொடனே நான் கத்திட்டே வரேன். என்னுடைய குரலை கேட்டால் பசங்க புரிஞ்சுக்குவாங்க, டே ஒருத்தவன் கத்திட்டே வரான், நம்ம உஷாராக கீழே போயிடணும். கத்திக்கொண்டே இங்கே 55 மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிற எனது சத்தம் ஃபோனில் கூட வீட்டில் இருந்தால் உயரமாக இருக்காது. அத்தா வீட்டில் இருந்தால், மதுரைக்கு போனால், இன்றும் எங்கள் வீட்டுக்குள்ளே 8:30 மணிக்கு உள்ளக்கு போயிடும். நைட்டு 8:30 மணிக்கு மேலே போனால் கேட்டு அடைச்சிருவாங்க. அத்தாவுக்கு வெத்தலை போட்டால் பிடிக்காது, டீ குடித்தா பிடிக்காது. இவ்வளவு வயதானதற்கு பிறகும் கூட, எங்களுக்கு குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகும் கூட, எங்களுக்கு கீழாக 55 மாணவர்கள் இருந்தாலும் கூட, இன்றும் மதுரைக்கு போனால் அத்தாவுடைய கண்ணியத்தில் எந்த விதமான குறைவுகளையும் நாங்கள் செஞ்சதில்லை. நானோ என்னுடைய அண்ணனோ. எங்களை வளர்த்த விதம் அப்படி. ஏன்? நாங்கள் எங்கள் அத்தாவை பார்த்தோம். எங்கள் அத்தா அவர்களுடைய அத்தாவான எங்களின் தாத்தாவுக்கு முன்னாடி அவ்வளவு கண்ணியமாக இருந்தார். தாத்தாவுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். அவ்வளவு கோபத்தினை உடைய தாத்தாவுடைய விஷயத்தில் கராத்தா மாஸ்டரான எங்கள் அத்தா இப்படி நிற்பார். தாத்தா கையில் கிடைக்கிறதெல்லாம் அடிப்பார். கம்பு கிடைக்கும், விறகு கிடைக்கும், என்னென்னலாம் அடிப்பார். இப்படி நிற்பார். கொஞ்சம் இப்படி பிடிச்சு தள்ளனா தாத்தா கீழே விழுந்துருவார். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த எனது தந்தை என் தாத்தாவிற்கு முன்னால் எப்படி இருந்தார்கள் என்பதை நேருக்கு நேராக நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வளர்ந்தோம். நீங்கள் இன்று உங்களின் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அவமரியாதையும் கண்ணிய குறைவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும். ஒரு பையன் என்ன செய்வான், வீட்டில் இருப்பான். வயதான தந்தையும் தாயும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பங்களால் புறமாக இருக்கிற தோட்டத்து சைடு இருக்கிற ஒரு சின்ன ரூமில் அந்த வீட்டுடைய ஃபேமிலி என்ன செய்யும், அடைச்சி வச்சுருக்கும். அப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டுடைய அந்த பெண்ணு கொண்டு போய் அவங்கள போய் கொடுத்துட்டு வருவாங்க. அன்றைக்கி அந்த குழந்தையுடைய பர்த்டே. குழந்தை என்ன செய்து ஒரு பேப்பரில் வரையுது என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு. அந்த ஃபேமிலியில் என்ன செய்து பெரிய வீடு வரையுது. இந்த வீடு என்னுடையது, இந்த பெட்டு என்னுடையது, இந்த ரூம் என்னுடையது, இது என்னுடைய பாத்ரூம் எல்லாம் வரைஞ்சி அவங்களுடைய அத்தாமாவுடைய ரூமை அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாட்ச்மேனுடைய ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூமும் வரைஞ்சிருது. அப்போ இந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க, இது என்ன, இது இவ்வளோ பெரிய வீட்டில் எங்களுக்கு இடம் இல்லையான்னு. இல்லைத்தான், நீங்கள் தானா தாத்தாவையும் பாட்டையும் அந்த ரூமில் போய் வச்சிங்க. அப்போ வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா பெரியவங்களை அங்கே தான் போய் வைக்கணும் போல். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல தான் நான் வைப்பேன் என்று அந்த குழந்தை சொன்ன அந்த வாட்ஸ்அப்புடைய செய்தி வளம் வந்து இன்று நாம் பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அனைத்துமே ஒன்று விடாமல் அப்படியே நமக்கு வரும். நியூட்டனுடைய விதி சொல்லுகிறது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இன்றைக்கி நல்லபடியாக நம்ம நடந்துக்கிட்டால் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு நல்லபடியான வாழ்க்கை இருக்குது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ.
அணு அளவுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அந்த நன்மையிற்கான பலனை நீங்கள் வாழ்க்கையில் பெறுவீர்கள். அணு அளவுக்கு தவறை செய்தால் அந்த தவறுக்கான பலனை வாழ்க்கையில் நீங்கள் கண்டே ஆவீர்கள். அத்தாவோ அம்மாவோ நீங்கள் எவ்வாறு நடக்கிறீர்களோ அந்த நடத்தைக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலன் இருக்கு. குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுகிறான், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவனுடைய தீர்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளித்திருக்கிறான். நீங்கள் அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏற்கனவே ஒரு வசனத்தை சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறான், ஒரு கட்டளையினை கொடுத்திருக்கிறான். அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதோடு நிப்பாட்டி இருக்கலாம், அந்த ஆயத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அல்லாஹ் இபாதத்தை பற்றி, இறைவனுடைய இபாதத்தினை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த லைனை முடிக்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு கருணையோடு அன்போடு நல்ல அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சாதாரணமாக முடிக்கலை. அடுத்த வார்த்தைகளில் அல்லாஹ் சொல்லுகிறான், இம்மா எபுலுகன்ன, ஒரு பெரிய நீண்ட ஒரு ஆயத்து. அவர்களில் யாராவது ஒருவர் வயோதிகத்தினை முதுமையினை அடைந்தால், நிறைய அவங்க குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அவங்கள அறியாமல் ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்க, ஏதாவது சத்தம் போட்டுட்ருப்பாங்க, அல்லது ஏதாவது கத்திட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய செயல்களை எரிச்சலாக ஆகி சீ என்ற ஒரு வார்த்தையினை கூட நீ சொல்லாதே. வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீ அவங்கள அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்லாத, அவர்கள் வெறுக்கிற வார்த்தையினை சொல்லாத, அழகான தேர்ந்தெடுத்த நன்மையான வார்த்தையினை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட உனது பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீ செய் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். என்னால் என்னுடைய தாய் தந்தையருடைய அந்த சரியான விஷயத்தை பார்த்து கொள்ள முடியாது என்ற நிர்பந்த சூழ்நிலை வருகின்ற போது அல்லாஹ்வே இந்த உம்மத்திற்கு கட்டளையிடுகிறான், வகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, என் அத்தா என்னை அப்படி வளர்த்தாங்க, என் அத்தா என்னை இப்படி வளர்த்தாங்க, இப்படியெல்லாம் ரத்தத்தை சிந்தி வளர்த்தாங்க, உழைச்சி வளர்த்தாங்க. நான் வீட்டில் கையை உடைஞ்சிருக்கும் போது இரவெல்லாம் எனது கையினை பிடித்து கொண்டே எனது தந்தை உழைத்து கொண்டே இரவு எனக்காக வேண்டி தூக்கத்தினை தியாகம் செய்து வளர்த்தார்கள். அந்த தியாகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது ரப்பே. எனவே இர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் சிறு வயதில் என்னை எவ்வாறெல்லாம் பார்த்து கொண்டார்களோ அதை போன்று நீ அவர்களை பார்த்து கொள் யா அல்லாஹ் என்று துஆ செய்யன்னு சொல்கிறான். நம்ம அத்தாவும் அம்மாவும் எந்த நேரத்திலையும் நமக்கு விட்டு கொடுத்ததே இல்லை. எவ்வளோ பார்த்து கொண்டார்கள். தனது மொத்த இளமையினை, மொத்த சுகத்தை, மொத்த சந்தோஷத்தினை குழந்தைக்காக தியாகம் செஞ்சான். சின்ன வயது சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பான், வாங்கி கொடுப்பாங்க. 10 வயசு சைக்கிள் வேணும்னு அடம் பிடிப்பான், வாங்கி கொடுப்பாங்க. 16 வயசு பைக் வேணும், வாங்கி தருவாங்க. 20 வயசு லேப்டாப். கடன் இடன் வாங்கி அங்கெல்லாம் பிச்சை எடுத்து இங்கெல்லாம் பிச்சை எடுத்து என் மகன் கேட்டால் நான் வாங்கி தரேன். ஆனால் அவ்வளவு துயரத்திலேயும் கஷ்டத்திலேயும் வளர்த்த பெற்றவர்களுக்கு 40-45 வயதிற்கு பிறகு அவர்கள் வீட்டில் இருப்பதை கூட சிரமம் என்று நினைக்கிற ஒரு ஜெனரேஷன் உருவாகுகிறது என்றால் இஸ்லாமியர்கள் அதல பாதாளத்தில் செல்லுகிறார்கள் என்று அர்த்தம். இங்கே ஹதீஸில் தெளிவாகவே வருது, துர்ஸகூன பிதுஃபாயிக்கும், உங்களில் வீட்டில் இருக்கிற உங்களின் பெற்றவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ரிஸ்கையே அல்லாஹ் அளிக்கிறான். உங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க்கு உங்களின் வீட்டில் இருக்கிற பலவீனமான உங்களின் பெற்றோர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த அத்தாவோ அம்மாவோ வீட்டில் இருந்து இறந்ததற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் உங்களின் வாழ்க்கையின் நெருக்கடி எந்த அளவுக்கு போகுதுன்னு. இவன் படிக்கிறதுக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கி சிரமத்தைப்பட்டு இவனை வளர்த்தா ஆளாக்குனா, பின்னாடி கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு அத்தாவுடைய கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதிகபட்சம் 50,000 ரூபா. இவன் படிப்புக்கு இன்ஜினியர் படிப்புக்காக அத்தா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாவை அந்த காலத்திலே கடன் வாங்கி கட்டியிருப்பார். சிரமப்பட்டு சைக்கிளில் ஏறி காலுடைய அத்தனை ரேகைகளும்
தீர்ந்து போகிற அளவுக்கு, தேய்ந்து போகிற அளவுக்கு உழைத்த ஒரு தந்தை தன் வயோதிக காலத்தில் உலகத்தில் தனது பேத்திகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் சொன்னால் கொஞ்சம் எத்தனை காலம் இருக்க போகிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இது என்று பகிரங்கமாக பேசக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று நிறைய வந்துட்டாங்க. அப்போ எங்கே போனது அவர்களுடைய தியாகம்? எந்த அளவுக்கு அவர்கள் நமக்காக வேண்டிய அனைத்தையும் செய்தார்கள். அந்த தியாகங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிற அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டது என்பது மிக வேதனையாக இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வர்றாங்க. நாயகமே, எனது தந்தை என்னுடைய பொருளை திருடி விடுகிறார். நான் வியாபாரத்தை செஞ்சுட்டு வரேன், என் பாக்கெட்லேருந்து கையை விட்டு பணத்தை எடுத்துடுறாரு, என்னன்னு கேளுங்க. தள்ளாடுகிற வயதில் ஒன்றுமே முடியாத ஒரு தந்தை மொத்த சபையும் கூடியிருக்கிற சஹாபாக்களுடைய கூட்டத்திலே குற்றவாளியினை போன்று கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கண்ணம் சிவந்து கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. நாயகம் தழுதழுத்த குரலிலே அந்த தந்தையினை பார்த்து, உங்களின் மீது உங்களின் குழந்தை உங்களின் மகன் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு உண்மையான்னு கேட்கிறார். வயதான அந்த சஹாபி வாய்த்திறந்து பேசுகிறார், நாயகமே, நான் எனது மொத்த இளமையினையும் இவனை வளர்ப்பதற்காக நான் செலவு செய்தேன். இவனுக்காக வேண்டி எனது சுகதுக்கங்களை எல்லாம் தூக்கி வீசினேன். எல்லா விதமான சுகங்களையும் அவனுக்கு நான் கொடுத்தேன். இன்று எனது உடலிலே உழைப்பதற்கான எந்த சக்தியும் இல்லை நபிகள் நாயகமே. தள்ளாடுகிற வயதில் எனது சுய தேவையினை நிறைவேற்றுவதற்கு கூட நான் ஏதேனும் பணத்தினை கேட்டால் எனக்கு கொடுக்காமல் மறைத்து வைத்து விடுகிறான் நாயகன். நான் இந்த வயதிலே மற்றவர்களிடத்தில் சென்று யாசகத்தினை கேட்டால் எனது மகனுக்கு அது கண்ணிய குறைவே என்பதற்காக எனது மகனுடைய அந்த பாக்கெட்டில் இருந்து எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன் நாயகமே என்று சொல்லுகிற போது உலகமே பார்த்து வியக்கத்தக்க ஒரு ஹதீஸை ரசூல்லா சொன்னாங்க. நீயும் உனது தந்தையும் உனது சொத்தும் அனைத்துமே உனது தந்தைக்கு உரியவை என்று சொன்னான். நீயும் உனது உடம்பும் உனது சொத்தும் எல்லாமே உன் அத்தாவுடைய பிச்சை, உங்கள் அத்தாவுடையது, நீ ஏன் அவங்கள அப்படி நினைக்கிற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள், பெற்றவர்களை மதிக்கக்கூடிய, தாய் தந்தையர்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு சமுதாயம் எப்பொழுது உருவாகுகிறதோ அந்த சமுதாயம் உலகளாவிய அளவிற்கு மிகவும் உச்சகட்டத்தில் செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வருகிறாங்க. அஹ்மது, நசாயி, இப்னு மாஜா, ஹாக்கிம் எல்லாத்துலேயும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஆவியா இப்னு ஜாஹிமா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நாயகமே, நான் போர் புரியணும், எனக்கு அனுமதி தாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்குறாங்க, ஹல் லக மின் உனக்கு தாய் இருக்காங்களா, உனக்கு அம்மா இருக்காங்களா? பெருமானார் கேட்குறாங்க. கால நஅம், ஆமா நாயகமே, எனக்கு அம்மா இருக்காங்க. உன்னுடைய தாய் இருக்கிற போது நீ போர்க்களத்தில் போய் ஷஹீதாகணும்னு நினைக்கிறியே, அப்போ உங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால ஃபல்ஸம்ஹா, உன் தாயிற்கு ஹிதுமத்து செய், உன் தாயினை பற்றி பிடித்துக்கொள். ஒட்டுமொத்த உலகத்தின் இபாதத்துக்களுடைய நன்மைகளும் உனது தாயின் காலடியில் இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கால ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த ரிஜ்லிஹா, எந்த சொர்க்கம் என்று நீ ஆசைப்படுகிறாய் அந்த சொர்க்கம் உனது தாயின் கால் பாதத்திற்கு கீழே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உச்சக்கட்ட மரியாதைக்கு உரியவர்களும் உச்சக்கட்ட முஹப்பத்துக்கும் உரியவர்களும் உச்சக்கட்ட உரிமையானவர்களும் உலகத்திலே தாயும் தந்தையும். எனவே அத்தா அம்மாவை நேசிங்க. கண்டவனை பார்த்து நேசிப்பதை விட கருவில் கொண்டவளை நேசியுங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்கள், பெற்றவர்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. சுன்னத்துல் வாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.